ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹனி சில்லி பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கட் பண்ணக்கூடாது. மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வந்துச்சு. சரின்ட்டு அடுத்த இதில் தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணேன். அப்பயுமே ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு தான் வந்துச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 காஞ்ச மிளகாய், ஒரு பாதி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா இப்போ ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இது எதுக்குன்னா திக்னஸ் கொடுக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹனி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ சாஸை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இப்போ ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டார்டர் ரெசிபி தான். நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் கூட தேவைப்படாது. ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி. இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி சாப்பிடலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. அங்கங்கே கிறிஸ்பியாக சாப்பிடும்போது நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.